ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நான் எங்கடா இருக்கேன்னா இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம். இந்த பீச்சுக்கு ஏறினே வந்திருக்கேன். சாண்டோ சாண்டோ பீச்சு ஏதோ ராக் பீச்சிலேருந்து 13 கிலோமீட்டருங்க. எத்தனை நல்ல மழை பெஞ்சிருக்குதுங்க. சரியான மழையில் வேற லெவல் மழைங்க. நம்ம கார் காட்டுறதுனால உங்களுக்கு ஊட்டியே இல்லை. ஒரு 3 நாளாக ரொம்ப டல்லாக தான் இருக்குது. நீங்கள்லாம் வேற லெவலில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ தண்ணி பாருங்களா, ஃபுல்லாக தண்ணி தான். ரோட்டிலேருந்து வர தண்ணி வேற லெவலில் இருக்குதுங்க. இதுதான் போட் ஹவுஸு, கடல் போட் ஹவுஸு, லேக்கு, மணல், கார் பார்க்கிங். ஆமாம், வேறு லெவலில் வரேன். டிக்கெட் கவுண்டரு வரேங்க. என் ஆசை நிறைவேற்றிட்டாங்க. 100 ரூபா கொடுத்து உள்ளே வரலாம்னு பார்த்தேன். மாட்டாங்க. அது இல்லாமல் எனக்கு வந்து ஃப்ரீ வேறு சொல்லியிருக்காங்க. அப்பா, அது சில்ட்ரன்ஸும் விளாட்லாம். ஏற்கனவே வந்திருக்கானா, அது வரலாம் நின்ட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வரல. 100 ரூபா என்ட்ரி டிக்கெட்டு. ஓகேங்களா? காத்தடிக்குது உள்ள. கஸ்டமருக்கு போர் அடிக்குதுன்ட்டு நான் அப்படியே வீடியோ எடுத்துன்னு வந்துக்கிறேன். வேறு லெவலில் போயிட்டு எனக்கே தெரியல. இது விட்டு ஏதோ ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய கூட்டம் வருதுங்க சனி ஞாயிறில். ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இது ஏதோ தண்ணி எடுக்கிறதுக்கு பல்ப்லாம் போட்டுருக்காங்க, ஆக்சிஜன் போட்டு. நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று காட்டணும் தான். ஓகேங்களா? இருக்குங்களா? SANDEUNES சானண்டேஸா சானண்டேரேஸா. இதில் என்னென்ன இருக்குன்றது இங்கே போர்டு வச்சுருக்காங்க. பைக் ரேஸு. ஓகேங்களா? பீச்சில் போட் ஹவுஸு, லுக்கிங் ரூம்ஸ் சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க பாருங்க. இது எதோ என்னன்னு தெரில. FISH போட்டிருக்கு. அதான் என் கஸ்டமரு. ஓகேங்களா? ஜூம் பண்ண விரும்பலை. அதெல்லாம் தான் போட்டிங் போகிறதுக்கு அக்காலாம் பில் கட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து டிரைவருக்கு ஃப்ரீயாக அவன் 100 ரூபா டிக்கெட் வாங்கணும். இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் ஒருத்தருக்கு 100 ரூபா. அதுக்கப்புறம் உள்ளே வந்து தனித்தனியாக எல்லாமே காசு பே பண்ணி ஃப்ரீயாக பார்த்துக்கணும் போலுது. எல்லாத்துக்குமே காசு போலுது. ஓகேங்களா? வா, ஸ்கூபா டைவிங்லாம் இருக்குங்க இங்கே. அதான் அந்த கோவாவில் நான் பார்த்தேன் இல்லைங்களா, ஸ்கூபா டைவிங். ஓகே, மீன்லாம் ஃபோட்டோ எடுக்கலாமா இங்கே? எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரிலங்க. இங்கே இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், போர்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் தெரில. ஸ்கூபா டைவிங். ஐயோ, நான் வேறு ஏதோ ஜூம் பண்ணிட்டேங்க. இதில் போயிட்டு நம்ம மீன்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்களே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் பொறுத்துவாங்க. எவ்வளோன்னு தெரில, கேட்டு வரேன். எவ்வளோன்னு தெரில ஒருத்தருக்கு. நம்மளுக்கும் ஆசை தானே. ₹350, ₹500 அவங்க சார்ஜஸ். ஸ்கூபா டைவிங் பண்ணுது 350, 500. இது வந்து ட்ரெஸ்ஸு, அந்த மினி பர்ச்சேசிங் ஷாப் போடுது. என் கஸ்டமர் தான் பீச்சுங்க. இந்த பீச்சுக்கு தாங்க வரணுன்றாங்க. பேரடைஸ் மாதிரியே ஏதோ ஒரு க்ளீன் அண்ட் நீட்டாக பீச் ரெடி பண்ணிக்கிறாங்க. இதுனா இது காஃபி ஷாப்பா, ஃபுட் ஷாப் போலுது. ஆனால் ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணுறாங்க பொழுது, ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுறாங்க பொழுது. இதுக்கு ₹100 என்ட்ரி ஃபீஸா? ஓகே, ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் சமையல் ஈவினிங் தான் பண்ணுவாங்க பொழுது. ஓ, சரியாகுதுங்க. என்னது இது? வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஐயா, பைக் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பைக் போட்டு பைக் ஓட்டலாம். அதுக்கப்புறம் பாடி நல்லா இருக்குங்க. பில்லோ நல்லா உக்காஞ்சிக்கலாம். அங்கே இருக்குது கார் பார்க்கிங். அவ்வளோ பெரிய போட்டு இந்த படத்தில் பார்த்துருக்கேன், சேசிங்கில். இல்லை, அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த போட்லாம். மீனே காணுங்க. கடல் தண்ணியில் ஒரு மீன் கூட காணும். ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுறாங்க இவங்க. ஏதோ இதுவாகிடுச்சு. வா, சூப்பராக இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க பீச்சு. மெரினா பீச் மாதிரியே இருக்குது. என் கஸ்டமர் வேறு எங்கேயோ போயிடுச்சுங்க. என்னது இது? கிணறா? எகிரி குச்சிடலாமா? க்ளீனாக இருக்குங்க. உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. இது பாருங்கள்,
இன்னும் மணலில் ஓட்டுற போட்டா அது. வா, நானும் மணலில் ஓட்டுவேன்டா அப்படின்னு போயிருந்தேன். இங்கே பாருங்கள், புதக்குழி மாதிரி இருக்குது. உள்ளே வந்தோன்னா உள்ளே போயிடும் பொழுது. ஒன்றுமே இல்லைங்க இது உள்ள. ஏதோ தண்ணி எடுத்து வெடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அதை பார்த்தா ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இளநீர்னா வைக்கிறாங்க உள்ளே, பரவாயில்ல. இது தண்ணி பம்ப் செட்டு பொழுது. என்னென்னோ இருந்திருக்கு. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போலதுங்க. எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும்னு கேட்டாங்க கஸ்டமர். 6 மணிக்குன்னு. இளநீர் விற்கிறாங்க, தெரியுதுங்களா? ஓகே, வேறு என்ன இருக்குது? ஜூஸ் இருக்குது, ஃப்ரெஷ் ஜூஸு. ஃப்ரெஷ் ஜூஸு, ஐஸ்கிரீமு. 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா. தெரியுங்களா? எல்லா வகையான ஜூஸ் இருக்குது. ஐஸ்கிரீமு 99, 99, 99, 40, 60. இது நாங்கள் பானிபூரிலாம் விற்கிறாங்க. ஈவினிங் தான் போகுது எல்லாமே. ஆனால் ஈவினிங் தான் களை கட்டும் பீச்சில். ஓகேங்களா? வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு மேலே ஜூம் பண்ணால் ஐஃபோன் கேமராவே உடையுது, அந்தளவு இருக்குது. அங்கே இதுதான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வராங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க பீச்சு. இவங்களே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க போல. அதுதான் 100 ரூபாய் என்ட்ரி பீஸ் போல. என் கஸ்டமர் இதுக்குள்ளே எங்கேயோ போனாங்களே. இதுக்குள்ளே எங்கே போனாங்க தெரிலங்க, எங்கே போனாங்க. வா, இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்குதுங்க. அதான் பீச்சே இது சொர்க்கமானே தெரியல. வேறு லெவலில் இருக்குதுங்க. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரலாம் ஓடி பிடிச்சி விளாட்லாம் போகுது. வேறு லெவலில் இருக்குது பாஸ். அப்படியே சும்மா சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க. நீலா குட்டி பையா இல்லைங்க, நம்ம பைக்கு இதுதான் வந்து நம்ம இதில் ஓட்டலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். குப்பை தொட்டியில் குப்பையை போடுவோம். ஓகே, சொல்லி இது வந்து நான் திருப்பத்தூரில் ஏலகிரியிலே ஓட்டுங்க. ஓட்டுறோம் சரியாக நம்ம ஓட்டி போய் ரேடியோ வந்து பறக்குதுங்க. அந்த கடலோட இந்த கடல் நல்லா இருக்குது. க்ளீனாக டீசெண்டாக இருக்குது. பாண்டிச்சேரியில் இப்படிப்பட்ட ஒரு இடம் ஒன்று தூய்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரியான காத்தடிக்குதுங்க பீச்சில். ஐயோ பறந்துடணும். ஓஹோ, இந்த கோவா படத்தில் பத்துக்குனே பீச்சை பார்க்குறதுலாம் இருக்குது அந்த இடத்துல. ஓகே, படத்தில் காட்டுவாங்கள்ல, கயிறு கட்டு சாங்கெல்லாம் ஆடுவாங்கள்ல, டிசைனாக சாங் டிசைன். என் கஸ்டமர் எங்கே போனாங்க? நாங்கள் பீச்சிலே புறன்னு விளையாண்டுக்கிறாரு. குறிப்பிட்ட லிமிட் தாங்க, அதுக்கு மேலே கயிறு போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி கயிறு, இந்த கயிறை தாண்டா பள்ளம் இருக்கும். ஓகேங்களா? அந்த கயிறை தாண்டாமல் யூஸ் பண்ணிக்கணும். இதில் படுக்கிறதுக்கு கூட டோக்கன் ஆகணும் பொழுது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக காசு வச்சுட்டுக்கிறாங்க. பைக் வருது, எடுத்துங்களா? பைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதில் பத்துக்கிட்டு கூட நம்மளுக்கு வந்து காசு கட்டணும் பொழுது. ஓகேங்களா? ரெஸ்ட்டுக்கு அப்படிலாம் இல்லை, கல் வச்சுட்டுக்கிறாங்களே, யூஸ் பண்ணலான்னு பார்த்தா 100 ரூபா 1 ஹவர். ஓகேங்களா? இன்னும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படியெல்லாம் எடுக்கிறேன். ஆனால் வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு தான் தெரில. கஸ்டமர் எங்கேயோ போனான்னு தெரியல. யாரே அட்ரெஸ்ஸே காணுங்க. அந்த வழியே திரும்பி ரிட்டர்ன் போயிட்டானா. எனக்கு 2 பேர் இதுல என்னென்னோ போர்டு வச்சுருந்தானுங்க, ஆனால் ஒன்றுமே காணுமே. ஈவினிங் வந்தால் நல்லாயிருக்கும் பொழுது குளிக்கிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்கும். இப்போல்லாம் வேலைக்கு அந்த போர்டு போட்டுருக்காங்க பாருங்க அவர் பின்னாடி.
ரப்பர் பால் மாதிரி அதை தாண்டனா ஆழம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, குளிச்சுட்டு இருக்காங்களோ குளிச்சுட்டு என் கஸ்டமரே காணுங்க. அப்படியே வாக்கிங்லேயே போவோம். இது பண்ணிட்டாங்க. பேராசூட் பறக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்கல்ல, ஆனால் அதெல்லாம் காணும். சும்மா பேருக்கு தான் போடுது விளம்பரம் போடுறது. போய் பாருண்ணே, ஒன்றுமே இல்லை. வெறும் காற்று தான் புதுசு புதுசுன்னு அடிக்குது. ஆஹா, நான் ஒரு அழகான இயற்கைங்க. சத்தியமாக சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த கயிறை மட்டும் நீங்கள் தாண்டிட்டீங்க அவ்வளோதான், கடலுக்கு போயிடுங்க. எடுத்துங்களா கயிறு தாண்டுறீங்க. என்னடா கயிறு தண்ணியில் மறைஞ்சிச்சுங்க, அது தெரியுது. இந்த கயிறு இங்கேருந்து போதா, இந்த கயிறு இங்கேருந்து போகுது, அப்படியே போகுது கடலுக்கு. இதுவும் பண்ணுறது அந்த கயிறு வந்து அங்கேருந்து போய் அப்படி போய் அதை வருது பாருங்க, அப்படி வருது தண்ணி வந்து. சூப்பராக இருக்குங்க. இயற்கையே இயற்கை தான். ஒரே பன்மட்டமாக இருக்குது. வா, அப்படியே போவோம் பாஸ். வேஸ்ட் 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 வேஸ்ட், ஒன்றுமே இல்லை. காலில் நஞ்சு விட்டது, சட்டையெல்லாம் பறக்கிறது. எனக்கு என்னவோ சுனாமி வர மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது. பூச்சி கஷ்டப்படுற ஆளே காணும். அங்கே போய் பால் விளையாண்டுக்கிறாங்களா? உள்ளே வந்து பைக் போட்டிங் தான் இருக்குது, வேற எதுவும் இல்லையா? அந்த பக்கம் போனால் அதோ அந்த கப்பலே காணுங்க. அந்த கப்பலை காணும். நான் வந்து பார்த்த கப்பலே காணும். வேற த மை கப்பல் அப்படின்ற மாதிரி. சரி, பீச்சில் உட்காந்து பால்கோவாக்கும் துண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான். பால்கோவா வாங்கினோம்னே போகிறாங்க பாருங்க. சரிங்களா, அக்கா என்ன அழகாக ஓட்டிக்கிறாரு. கூட ஒரு ஆள் அது இல்லைன்னா கவுந்துரும். ஓகேங்களா, வராங்க பாருங்க. சூப்பராக ஓட்டின்னு வராங்க அக்கா. அக்கா ட்ரெஸ்ஸு மேலே ஏற்றிட போகிறீங்க. வா, ₹100 என்ட்ரி டிக்கெட்டுங்க இதுக்கு. ஓகேவா, என் கஸ்டமர் எங்கேயோ போயிடுச்சு. அது எனக்கு காசு கூட்டின்னு வந்தலான்னு பார்த்துச்சு. ஒன்றெல்லாம் ஆயிடுச்சு காலில். நான் வாங்கின்னு வந்து கூட போய்க்கிறாங்க பாருங்க. பாண்டிச்சேரி பால் ரொம்ப நல்லாயிருக்கும். ₹25 பால் போடா, பால் போடா அப்படின்னு போட்டுக்கிறாங்க. பால் போடா போடா, இயற்கையின் சுவை சக்தி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ₹25. ஓகேங்களா, நல்லா இருக்கும். வேறு எதுவும் இல்லைங்க. உள்ள சாப்பிட்லான்னு பார்த்தேன், சாப்பாடு கூட இல்லையே. இப்படி ஆகி போச்சு நம்ம நிலைமை. எங்கே போய் உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியல கஸ்டமரு. காலையே காணவில்லையே. சரி, அந்த இடத்துக்கே வந்துட்டுங்கடா மாதிரி. அப்படியே தான் போனாங்க. ஒருவேளை எதனா ஆர்டர் பண்ணுறதுக்கு போயிட்டாங்களோ. அவங்க வந்துட்டு அப்படி தான் ஸ்பீடாக போனாங்க. வேற கோயிங் அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் ஜாலியாக ஆளுக்கு ஒரு ஷேரில் உட்காந்துக்கிறாங்க. இதோ வராங்க பாருங்க, ஏதோ வாங்கின்னு போயின்னுக்கிறாங்க. நான் கஸ்டமர் என்ன வாங்கின்னு போயின்னுக்கிறாங்கன்னு தெரியல. அங்கே போனாங்க, ஏதோ வாங்கின்னு வந்தாங்க பொழுது. அப்படிக்கா போனாங்க, திரும்பி இப்படிக்கா வராங்க. ஒன்றுமே புரியல. ஓ, ட்ரெஸ்ஸு மாற்றின்னு வந்துக்கிறாங்க. நான் வாங்கின்னு வந்தாங்கன்னு நினச்சேன். ஒரு ட்ரெஸ்ஸும் அங்கே இருக்குதா? ரைட்டு, மறந்துட்டேன். எல்லாம் ஃபுட்பால் விளாட்றாங்க. கேட்டுங்களா, போடுங்க நல்லா போடுங்க. ஐயோ பிடிக்க முடியல அண்ணனால. புடிக்கணும் வர்ற படத்தில் கட்டுற மாதிரி உள்ளே போய் நடந்து போய் பார்த்துட்டு வரலாமா? ஒரு இதுவா மங்கூஸ்தீனா அட்டா அடி அடிக்கிறாங்க. டமால் டிமில் பட்டையை கலப்பு.
பீச்சில் வந்தால் நல்லா ரசிக்கலாங்க. ஓகேங்களா, பீச்சில் வந்தால் நல்லா உட்காந்து ரசிக்கலாம். ஓகே, என் கஸ்டமர் அங்கே உட்காந்துட்டாங்க. எப்படியும் பேகை பார்த்துக்கொண்டு வாங்கலாம்னு எனக்கு தெரில. நம்மளும் அப்படியே போய் போய் பால்கோவா சாப்பிட்டேன் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் வேலை. வேறு பீச்சுக்கு வாக்கி திரும்பி பீச்சுக்கே வந்துட்டோம். சுற்றி என் கஸ்டமர் அங்கே பீச்சுக்கு வந்துட்டாங்க. அதோ இருக்கிறாங்க தெரிஞ்சா, அவங்க தான் என் கஸ்டமரு. இதோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் என் கஸ்டமர். நல்லா ஈவினிங் வந்தால் நல்லா ஜாலியாக காத்தடிப்பேன். ஓகே பாய். இது நெக்ஸ்ட்டு காட்டுங்களா. அதாவது நம்ம ஊரில் தடை பண்ணணுன்றன்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய திருடா உள்ளடிக்க போகிறாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. பட்டுனுங்கிறாங்க பாருங்க, எங்கடாங்க கிட்டத்தில் போய் காட்டுறேன். ஓகேங்களா, நான் வந்து வேலூர், ஆனால் அவனுங்க வந்து பாண்டிச்சேரிக்காரனுங்க. ஓகேங்களா, யாரையுமே எதுவுமே பண்ண மாட்டானுங்க. அவனுங்க குடுகுடுன்னு ஓடுறான் பாருங்க, அவன் தான் பெரிய ஆளாக இருப்பான் பொழுது. அவன் பத்துன்னு தூங்குறான் 2 பேர். இவ்வளோ பொதுமக்கள் போனாலும் எதுவுமே பண்ண மாட்டான். ஓகேங்களா, குட்டி பையன். சாப்பாடு கொடுத்தா போதுங்க, தண்ணி சாப்பாடு. ஓகேங்களா, அவன் பாட்டுன்னு சுற்றின்னு இருப்பான் ஜாலியாக. நல்ல பையன், யாரையும் கடிக்க மாட்டான். பசி வர கவாந்து நல்லா இருக்குங்க. ஷூட்டிங்க்கு நல்லா இடம் யூஸ் ஆகும். ஸ்கூபா டைவிங் போட்டுடலாமா இப்போ சாமான்னு யோசனை பண்ணுறேன். என் கஸ்டமர் அங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம இப்படி உட்காந்துப்போம் பழையில் உட்காந்து பாடி தெரிய மாட்டேங்குது. நல்லா ஜம்மு பண்ணி தூங்கலாம் பொழுது அளவு தெரிஞ்சுக்கலாம். அதில் போனால் 3 ரூபாய் ஏதாவது ஃப்ரீ. எல்லாத்துக்குமே தனித்தனியாக காசு வாங்குறாங்க. ஏசி ஒரு பக்கம் எடுத்துட்டேங்க. எனக்கு தேவையில்லாத சேவ் பண்ணி ஒரு ஏர்லாம் ஆகிடுது. நேற்று கண்ணு வர ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். நேற்று எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு கண் வந்து வலிக்குது. அப்பப்போன்ட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. இந்த கண் வந்து பாண்டிச்சேரியில் ஆப்ரேஷன் பண்ணுது. இது வந்து அகர்வாலில் பண்ணுது. இதில் வந்து C3R பண்ணுது. இதில் வந்து C3R பண்ணுது. இதில் C3R ப்ளஸ் கேர் பண்ணுது. இதில் வந்து C3R பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேர் பண்ணுது. இதில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பண்ணி 15,000 20,000 கட்டணும் பாண்டிச்சேரியில் அரவிந்தரில். அப்புறம் இதில் வந்து C3R ப்ளஸ் கேரு. ஓகேங்களா, இதுக்கு வந்து 10,000 ரூபாய் கட்டினேன். இதுக்கு வந்து அப்புறம் வந்து திரும்பி கேர்ஸுக்கு வந்து 10,000. கேர்ஸுக்கு எதுவும் கண்ணில் ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை கலர் லேயர் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, இதே மாதிரி தான் இதுலேயும் லேயர் வச்சுக்கிறாங்க. இதில் மருந்து விட்டனால, இதில் மருந்து விடாதனால மரியாதை இருக்குது. தெரிஞ்சா கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, வெள்ளை கலரில் சின்னதாக அழகாக தெரிஞ்சா அந்த லேயர் வந்து நான் என்ன பண்ணேன், கண்ணு தேய்க்கும் போது கீழ் லேயர் வந்து போயிடுச்சுட்டாங்க. அதனால் 2 சிலிண்டர் காலி ஆகிடுச்சாங்க ஒரு. ஓகேங்களா, வந்து இந்த கண்ணு வந்து தெளிவாக இருக்குது, இந்த கண்ணு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கண்ணாடி போட்டுங்க அப்படின்ட்டாங்க. அந்த நான் 2 கண்ணுமே பண்ணனால லைட்டாக வலிக்குது. ஓகேங்களா, முதல்ல லைட்டாக தான் வலிக்குது, இப்போ வலிக்குங்க. அதே மாதிரி சாப்பிட்றதும் தெரியாது. வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து மயக்கம் மாதிரி வந்து இந்த கண்ணில் விடுவாங்க ட்ராப்ஸ் மாதிரி. மயக்கம் மருந்து இல்லை, இந்த கண்ணில் இருக்கிற நரம்புலாம் வந்து உள்ளே வந்து எப்படின்னா ஆப்டிக்ஸ் கேபிள் மாதிரி சொல்லுவாங்க, இன்டர்நெட் கேபிள் மாதிரி. ஒரு கேபிளாக விடும்போது அதான் ஒரு நரம்பாக தெரியறதுக்கு உள்ளே விடுவாங்க ஒரு மருந்து மாதிரி. அதுக்கு மருந்து 2 டைம் விட்டாங்க. எனக்கு 8 ஹவர் ஆச்சுங்க அந்த கண்ணு தெரியறதுக்கு. கண்ணு தெரியாத 2 வீலர் ஓட்ட முடியாதுங்களா. என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு தடவை தான் விட்டாங்க, எனக்கு 2 டைம் விட்டாங்க. அதனால் கண்ணே தெரியல, அப்படியே மங்கலாக தெரிஞ்சு வெயில பார்க்க முடியாது. நான் வந்து விட்டேன். இது முடிஞ்சு அப்புறம் டாக்டரை பார்த்து கண்ணாடி ரேட்டு பூரா போட்ட ரேட்டு. கண்ணாடி வந்து ஃப்ரேம் வருது பார்த்தீங்களா, கண்ணாடி பவர் ஏற்றி கொடுக்குற ஃப்ரேம் வந்து 1,900 ரூபாவாம். நம்ம ஃப்ரேம் வாங்குறது 1000 ரூபாவாம். மொத்தத்தில் 3000 ரூபா அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அக்கா கோவப்பட்டாங்க. அவங்ககிட்ட நான் வாங்கலைன்னு கோவப்பட்டு கொடுத்துருங்க, நான் வெளியில் போய் போட்டுக்கிறேன் கோவப்பட்டாங்க. அவங்க வந்து பரவாயில்ல வெளியே போய் போட்டுக்கிறவங்கன்னு கோவப்பட்டாங்க.
சரிங்க, நான் வெளில போய் போட்டு வரேன். அதெல்லாம் இருக்குது எனக்கு பிடிச்சா நான் போட்டு போகிறேன். எனக்கு புரியலன்னா போட போகிறேன். வெளில போய் போட்டால் நீங்கள் இதுக்கப்புறம் எதனா ப்ராப்ளம் வந்தால் இங்கே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. இப்படி பேச நான் நினச்சி விட போனாங்க. அதனால் போடவே இல்லை, நான் அப்படியே வச்சிட்டேன். ஃப்ரேம் கொடுத்து போடணும். ஃப்ரேம் என்கிட்ட இருக்குது. அந்த ஃப்ரேம் போடலாமா இல்லை புதுசாகவே 3000 ரெடி பண்ணிட்டு போடலாம். போட்டால் கொஞ்சம் நல்லா பார்வை இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. நல்லா இருக்குது, ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே, சி யூ தி நெக்ஸ்ட் வீடியோ. ஃப்ரெண்டுங்களாம் பால்கோவா சாப்பிட்டு இவ்வளோ வெயிட்டிங் தெரியுமா? அங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பேர் ஃப்ரெண்டுங்களாம் நான் எப்படி பார்த்துட்டு இது பாருங்க பால்கோவா குச்சி மாட்டல போ சாப்பிட்டு பத்தாது. இவன் வேற ஒரு பக்கம், டேய் உனக்கு தர மாட்டேன்டா, உனக்கு தரவே மாட்டேன்டா. இந்தா நீ வந்து எடுத்துக்கடா, படா அவ்வளோதான்டா, இது படா நீ எடுத்துக்கடா. சாப்பாடு வச்சா கூட கைது பண்ணுறோங்கடா என்ன. இதோட குடி பையன் கிளி ஓயோ எல்லாம் பறகுது, காற்றுக்கு எல்லாம் பறகுதுங்க. தரவே மாட்டேன் காற்றுக்கு பார்த்து. ஐய் பொடி நானே வரேன்டா வர்றேன். இந்த காற்றுக்கு வேற பறகுறேன். எல்லாம் எடுத்துங்க போங்க. ஐயோ கை கச்சிடாதரா. இந்த நேரத்தில் தாத்தா இவன் ஒரு பக்கம் பேப்பர் விட மாட்டாங்க. வந்துச்சு ஐயோ எதுவும் இல்லை.